வணக்கம் கோ. உங்கள சந்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்தேனுங்க. இந்த கோழி வளர்த்துறவங்கள பார்த்துருப்பீங்களா? நாட்டுக்கோழியும் வளர்த்துவாங்க, பிராய்லர் கோழியும் வளர்த்துவாங்க. ஆனா நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அவுத்து விட்டா அது பாட்டுக்கு எங்க வேணாலும் சுத்திட்டு வரும். எப்ப வேணாலும் ரிட்டர்ன் வந்துரும். அதுக்கு தீனி கீனியெல்லாம் போடுவாங்க. ஆனா என்ன வித்தியாசம்னா, அது முட்டை வைக்கும். அந்த முட்டை நமக்கு தேவை. அதனால அத ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா பிராய்லர் கோழி அப்படி இல்லைங்க. ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பேன். தண்ணி வைப்பேன், எர போடுவேன், அப்பப்போ உடம்பு சரியில்லன்னா ஊசி போடுவேன். எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்குவேன். ஆனா அதுக்கு தெரியுமா பாவம் 45 நாள் கழிச்சோன்னே நம்ம கழுத்த வெட்ட போறாங்கன்ட்டு. இந்த உலகம் பொல்லாத உலகமா இப்படித்தான் இருக்குதுங்க. எங்க வேணாலும் வெளிய சுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவன்கிட்ட முட்டை கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு உலகம் இருக்குது. ஆனா குழு குழுன்னு வச்சிருந்து 45 நாளுக்கு அப்புறம் இவன வெட்டினா தான் காசு அப்படிங்கிறவன குழு குழுன்னு தான் வச்சிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. குழு குழுன்னு வச்சிருக்காங்கன்னா, உங்க தலைக்கு மேல கத்தி இருக்குன்னு அர்த்தம். சுத்திட்டு வந்து நீங்க என்ன வேணாலும் உங்க பொருள எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் சந்திக்கலாங்களா?